Hi friends, welcome to Clickbox Tamil. So basically Windows systemல நம்மளுக்கே தெரியாம பேக்ரவுண்ட்ல ரன் ஆகுற and system அஃபெக்ட் பண்ற malwares system உடைய built-in tool யூஸ் பண்ணி எப்படி சேஃப் and ஃப்ரீயா ரிமூவ் பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். and இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா இந்த சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டாக மால்வேர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சிஸ்டமில் இன்டர்நெட் கனெக்டாக இருந்தால் இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு சிஸ்டமை சேஃப் மோடில் பூட் பண்ணுங்கள். ஸோ பேசிக்காகவே சிஸ்டமுடைய ரிகவரி ஸ்க்ரீனில் அட்வான்ஸ்டு ஸ்டார்ட் அப்ன்ற ஆப்ஷனில் ரீஸ்டார்ட் நவுன்னு கிளிக் பண்ணி சிஸ்டமுடைய அட்வான்ஸ் ஸ்க்ரீனில் ஸ்டார்ட் அப் ஆப்ஸ்ன்ற ஆப்ஷன்ஸ்குள்ளே போயும் நீங்கள் ஈஸியாக சேஃப் மோடில் சிஸ்டமை பூட் பண்ணலாம். இல்லைன்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் பேஜை ஓப்பன் பண்ணி பூட் ஆப்ஷனில் சேஃப் மோடுன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஓகேன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணியும் ஈஸியாக உங்கள் சிஸ்டமை சேஃப் மோடில் பூட் பண்ணலாம். ஸோ பேசிக்காகவே இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் பண்ணாமல் அண்ட் சேஃப் மோடில் பூட் பண்ணாமலேயுமே சிஸ்டமுடைய பில்ட்-இன் டூலை யூஸ் பண்ணி ஈஸியாக மால்வேர்ஸை ரிமூவ் பண்ண முடியும். பட் நார்மல் பூட்டில் மால்வேர்ஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்கிறதாலையும் அண்ட் இன்டர்நெட்டும் கனெக்ட் ஆகிருக்கிறதாலையும் ஒரு சில மால்வேர்ஸை சிஸ்டம்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் ரிமூவ் பண்ண முடியாது. அதே நம்ம சேஃப் மோடில் பூட் பண்ணுறதால மால்வேர்ஸ் எல்லாமே டீஆக்டிவாக இருக்குன்றதால ஈஸியாக நம்ம ஸ்கேன் பண்ணி மால்வேர்ஸ் எல்லாம் சிஸ்டம்லேருந்து பர்மனெண்ட் அண்ட் சேஃபாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டாக சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற டெம்பரரி ஃபைல்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் டெம்பரரி ஃபைல்ஸை டெலீட் பண்ணுங்கள். ஸோ பேசிக்காகவே நார்மல் மோடில் நம்ம டெம்பரரி ஃபைல்ஸை டெலீட் பண்ணும் போது டெம்பரரி ஃபோல்டருக்குள்ளே அவைலபிளாக இருக்கிற ஒரு சில ஃபைல்ஸை நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே பேக்ரவுண்டில் ரன் ஆகுன்றதால ஃபைல்ஸை கண்டிப்பாக நம்ம ஸ்கிப் பண்ணியே ஆகணும். பட் சேஃப் மோடில் நம்ம டெலீட் பண்ணுறதால அந்த எல்லா ஃபைல்ஸையுமே ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ண அப்புறம் சிஸ்டமில் வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் சர்ச் பண்ணி சிஸ்டமுடைய விண்டோஸ் டிஃபெண்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் விண்டோஸ் டிஃபெண்டரில் ஸ்கேன் ஆப்ஷன்ஸ்ன்ற ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற ஃபுல் ஸ்கேன்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஸ்கேன் நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால சிஸ்டமில் ரன் ஆகிற எல்லா மால்வேரைஸையுமே சிஸ்டமில் இருந்து ஃப்ரீ அண்ட் சேஃபாக பர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் விண்டோஸ் டிஃபெண்டரில் ஃபுல் ஸ்கேன்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்கள் சிஸ்டமை ஸ்கேன் பண்ணுறதால இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக ரொம்பவே டைம் எடுக்கும். பட் இந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரலையும் உங்கள் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஐடலாக அப்படியே வைங்க. ஸோ ஸ்கேனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் உங்கள் சிஸ்டமில் ஏதாவது மால்வேர்ஸ் அவைலபிளாக இருந்திருந்தால் கண்டிப்பாக மால்வேர்ஸை ரொம்பவே சேஃபாக சிஸ்டம்லேருந்து டிலீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கேனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் உங்கள் சிஸ்டமை நீங்கள் ரீபூட் பண்ணால் திரும்பவும் சேஃப் மோட்லேயே தான் உங்கள் சிஸ்டம் பூட் ஆகும். அதனால் திரும்பவும் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் பேஜை ஓப்பன் பண்ணி பூட்ன்ற ஆப்ஷனில் சேஃப் மோடுன்ற ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணிட்டு அப்ளை ஓகே பண்ணி சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்றதால நார்மல் மோட்ல பூட் ஆகும் அண்ட் உங்க சிஸ்டம்ல இருந்த மால்வேரும் பர்மனெண்டா ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோ மாதிரி கிளிக்பாக்ஸ் தமிழ்ல அப்லோட் பண்ற நியூ டெக் வீடியோஸை நீங்க பார்க்கணும்னாலும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் கண்டிப்பா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.